நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் நிறைய பேர் பார்ப்பீங்க. சாரீஸ் விற்கிறத, சாரீஸ் விற்கிற ஷாப்பு, அதை வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது ஒரு ஆத்தென்டிகேஷனான ஒரு ஸ்டோர் நினைப்பீங்க. பட் இதெல்லாம் வந்து ஃபேக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, மகாலட்சுமி சாரின்ட்டு. இந்த வீடியோஸ்லாம் ஜென்யூன், இது வந்து ஜென்யூன். இந்த மாதிரி இருக்கிறது இவங்கக்கிட்ட இருக்கிற வீடியோஸை எல்லாமே டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாமே இவங்க ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த வீடியோஸை டெய்லி விடுவாங்க. நம்ம என்ன நினச்சிருப்போம், சரி ஓகே இது வந்து ஜென்யூனாக இருக்கிற ஒரு ஷாப் தான் போல் அப்படின்ட்டு. அதை நம்மளை போய் என்ன பண்ணுவோம், என்ன வாட்ஸ்அப் லிங்க்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அதை லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு ஏதோ ஒரு அட்ரஸில் கொடுத்துருப்பாங்க, லொக்கேஷன், ஷாப் அட்ரஸ் எல்லாத்தையும் அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில். நீங்கள் ஆர்டர் பண்ண மாதிரி இது ஆர்டர் பண்ணுங்கள், இவ்வளோ ரேட்டு, இவ்வளோ இது ஷிப்பிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி வாங்குவாங்க. ஜென்யூனாக இருக்க மாதிரி வாங்குவாங்க. ஒன்ஸு நீங்கள் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. சரி, இவங்களே அது நிறைய சொல்லி பாருங்கள். இது பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்கள் டிஎஸ்ஆரில். இந்த டிஎஸ்ஆர் ஜென்யூனாக இருக்கிற அந்த அக்கௌண்ட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எத்தனை ஸ்கேமர்ஸ் வந்து அவங்களுடைய வீடியோஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்கட்டு. முக்கியமாக இதில் நிறைய பேர் ஏமாறுறது பெண்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வந்து நிறைய பார்ப்பீங்க, கமெண்ட்ஸை ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா கமெண்ட்ஸில் எல்லோரும் சொல்லிவிடுவாங்களா ஃபேக்குன்னு. இது மாதிரி நிறைய போய் ஏமாத்தலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதோட லொக்கேஷன், ஷாப் லொக்கேஷன் போயிட்டு, ஷாப் லொக்கேஷன் போனீங்கன்னா அதோட லொக்கேஷன் இருக்கும், ரிவ்யூஸ் இருக்கும். அதில் வந்து அவங்க ஓனர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இது உண்மையிலே உங்களுடைய இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் என்னன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த டிஎஸ்ஆர் அவங்களே போட்டிருக்காங்க அந்த ஸ்டோரிஸில். எவ்வளோ பேர் வந்து 6000 ஃபாலோவர்ஸ், இதெல்லாம் ஸ்கேமர்ஸு. இவங்களுடைய இதை வீடியோஸை போட்டிருக்காங்களாம், இவங்க வீடியோஸை எடுத்து போட்டிருக்காங்களாம். அத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்களாம் அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 150 அக்கௌண்ட்ஸ் மேலே இருக்கான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எதுவுமே வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க. நிறைய பேருக்கு வந்து ஆர்டர் பண்ணி இன்னும் வரலையே, 3 நாள் ஆகி வரலையே, 4 நாள் ஆகி வரலையே, அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோன்னா பதில் வராது. இதெல்லாம் பாருங்கள் எத்தனை பேர் பாருங்கள். சானியா சாரி கலெக்ஷன், சானியா சாரி. ஆனால் பார்த்தா லோகோ பார்த்தா டிஎஸ்ஆர். எல்லாம் வடக்கன்ஸ் நிறைய பேர் இருப்பானுங்க. ஸோ பெண்கள் வந்து அதிகமாக அதை வாங்கி ஏமாறது பார்க்குறோம். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே நல்லா ஏமாத்துறாங்க. ஏன்னா 40,000 ரூபாய் ப்ரொஜெக்டர் வாங்கி பனியன் போட்டு அனுப்புகிறதும், ஒரு மொபைலுக்கு வந்து வேறு எதை போட்டு அனுப்புகிறதும், அதுவே வந்து திருப்பி வாங்க முடியல அமேசான், ஃப்ளிப்கார்ட் கிட்ட. நிறைய பேர் வந்து கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் போய் தேவையில்லாத நமக்கு அலைச்சல். எதுவுமே வந்து யோசிக்கிறோம் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதுக்கு. ஸோ அவ்வளோ இதுவும் இருக்குது. நல்லா உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு பிராண்டு, அவங்களே இப்படி பண்ணுறாங்க நம்மளை வந்து. ஸோ இவனுங்களாம் யாருன்னே தெரில, ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஜென்யூனாக மாதிரியே ஒரு கொடுத்து எவ்வளோ பேர் ஸ்கேமர்ஸ் பாருங்கள். ஸோ பாருங்கள் டிஎஸ்ஆர் ஃபேஸ்புக்கில் வேறு அவனுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறானுங்க. அந்த பக்கம் யாராவது வந்தாங்கன்னா அங்கே ஒரு அமௌண்ட்டை வாங்கி போடுவோம். இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சா. ஆனால் நிஜமாவே என்ன பேசுறதுன்னே தெரியல. அண்ட் இந்த விஷயத்தை பற்றி நிறைய தடவை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருக்கிற அவங்க கஸ்டமரே சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட லோகோ யூஸ் பண்ணி டிஎஸ்ஆர் சைஸ் சொல்லி நிறைய பேர் வந்து ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்களோட வீடியோஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தா மக்கள்கிட்ட காசு வாங்குறது. ஒரு சாரீஸுக்கு 550 ரூபா, 250 ரூபா வாங்குறாங்க. டிஎஸ்ஆர் அஃபிஷியல் கலெக்ஷனு, டிஎஸ்ஆர் சாரீ கலெக்ஷனு எவ்வளோ பாருங்கள். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வந்து ஸ்கேம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களோட எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நிறைய பேர் ஏமாறுறது வந்து ஓகே இது தடுக்கலாம் நம்ம. ஏன்னா வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு இதெல்லாம். ஸோ பாருங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏதோ குரூப்பில் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் போட்டோம், பெண்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி வந்து பே பண்ணிடுறாங்க அந்த டைமில். இந்த கலெக்ஷன் 1 தான் இருக்குது மேடம், 2 தான் இருக்குது ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பே பண்ணிடுறாங்க. ஸோ பார்க்கலாம். பை.